இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல தெரியுது. ஆனா இல்லை நான் ஜாபை குவிட் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க முடியலைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு தோல்விகளும் காயங்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற பிளான் அவங்க கிட்ட இருக்காது. ஸோ ஒருத்தர் ரோல் மாடலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. என்னைக்கு என்னோட பேஷனை எப்படி எனக்கு ப்ரொஃபஷனாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணுமா இருந்தால் ஸோ பேசிக்காகவே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம 12th முடிச்சோன்னே இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த கோர்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு அதில் ஃபெயிலியர் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நான் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த ஒரு பிள்ளை அப்படிங்கிற முறையில் சொல்லுவேன். இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அது மட்டுமே இருக்கவே கூடாது. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸும் இருக்கணும், ஃபெயிலியரும் இருக்கணும். வாழ்க்கையில் நமக்கு தோல்விகளும் காயங்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப ரொம்ப அழகான பாடங்கள். அது வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மறக்காது. வெறும் சக்ஸஸை மட்டுமே பார்த்து பழகினா அவங்களுக்கு தோல்விகள்லேருந்து கற்றுக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் லெசன்ஸ் கிடைக்காமலே போயிடும். ஸோ ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது லெசன்ஸ் ஃபார் லைஃப், அவ்வளவுதான். அது வாழ்க்கையோட முடிவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வீட்டில் பேரண்ட்ஸுமே நீ தோத்தனா அவ்வளோதான், வேஸ்ட்டு இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அடிக்கடி குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. ஸோ ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், அதில் அந்த குழந்தை போடக்கூடிய எஃபர்ட் எவ்வளவோ அதுதான் முக்கியம். நிறைய எஃபர்ட் போட்டு அந்த குழந்தை தோற்று போனால் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அது ஒரு லெசன். ஆனால் எஃபர்ட்டே போடலை, தோற்று போச்சு, படிக்கவே இல்லை, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்போ அதுதான் தப்பு. அதுலேருந்து தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எஃபர்ட் போடுறது தான் முக்கியம். ஃபெயிலியரோ சக்ஸஸோ டசன்ட் மேட்டர். ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அவங்க எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம்? இந்த MBA படித்தவங்களுக்கு தெரியும், ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு பண்ணுவோம். SWOT, ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்ன, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத எழுதுவோம். நம்மளோட வீக்னஸ் என்ன, எதனால் என்னால் வளர முடியாது, என்னோட கோலை அச்சீவ் பண்ண விடாமல் என்னை தடுக்கிறது எது அப்படிங்கிறது தானே நம்மளோட வீக்னஸ். நம்மளோட வீக்னஸ் என்ன, அதனால் நமக்கு வரக்கூடிய த்ரெட்ஸ் என்ன, இதை நீட்டாக ஒரு சார்ட் மாதிரி போட்டு பழகினா ஈஸியாக நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேஷனையும் ப்ரொஃபஷனையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம்? யாருமே செய்யாத ஒரு புதுமையான விஷயத்தையோ இல்லை நீங்கள் ரொம்ப விருப்பப்படுற விஷயத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கும் அதை செய்யறதுக்கும் கண்டிப்பாக பேஷன் வேணும். ஆனால் அதை ரொம்ப நாள் செய்யறதுக்கு, ரொம்ப நாள் கன்சிஸ்டண்ட்டாக செய்யறதுக்கு ப்ரொஃபஷ்னலி அது உங்களை சப்போர்ட் பண்ணாதான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு படத்தில் நடிக்கிறது பேஷனாக இருக்கலாம். நான் ஒரு நாள் ஆக்டர் ஆகிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான வேலைகளை நிறைய செய்யவும் செய்வாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களால அதில் ஷைன் பண்ண முடியலை, அந்த பேஷன் அவங்களுக்கு ப்ரொஃபஷனாக மாறலை, அவங்களுக்கு அதுலேருந்து சம்பாத்தியம் வரலை அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொய்வு ஏற்படுது. அவங்களால அதை கண்டினியூஸாக செய்ய முடியாமல் போகுது. ஸோ உங்களோட பேஷனை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா அதை ப்ரொஃபஷனாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டியும் டேலண்ட்டும் உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட கரியரில் அவங்களுடைய பர்சனாலிட்டி எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் நாங்கள் கரியர் சாய்ஸ் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வருது, என்ன சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நீ இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம், அதுக்கு இந்த மாதிரி படிப்புகளை படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி கெரியர் டெஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பர்சனாலிட்டி தான் ஒருத்தர் ஒரு கரியரை கன்சிஸ்டண்ட்டாக செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் கோடிங்கில் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கலாம், என்னால் நல்லா கோட் பண்ண முடியும், ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃபுல் டைமாக இந்த வேலையை தினம்தோறும் செய்யறதுக்கு என்னோடய பர்சனாலிட்டி மேட்ச் ஆகுதா இல்லையா,
கேள்விக்குறி. நிறைய டாப்பர்ஸ், காலேஜில் டாப்பர்ஸாக இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆனவங்க திடீர்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இல்லை நான் ஜாபை குவிட் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க முடியலைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வேலை அவங்களோட பர்சனாலிட்டியோட மேட்ச் பண்ணலை. அதனால தான் அந்த வேலையை அவங்களால தொடர்ந்து செய்ய முடியலை. என்னைக்கு நான் செய்யக்கூடிய வேலை என்னோட பர்சனாலிட்டியோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த வேலையிலேருந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் வராது. அந்த வேலையில் எனக்கு நிறைய சம்பளம் கம்மி சம்பளம் எது கிடைச்சாலும் அந்த வேலையை என்னால் சந்தோஷமாக நிரந்தரமாக செய்ய முடியும். ஸோ இதுதான் பர்சனாலிட்டிக்கும் கரியருக்கும் உண்டான பெரிய கனெக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்மார்ட்டான கோலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நாங்கள் ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோன்னா, நம்ம ஆக்சுவலி நம்மளோட கோல்ஸ் அப்படிங்கிறது, இலக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் கலெக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற பிளான் அவங்கக்கிட்ட இருக்காது. when you have a goal you should have a plan to achieve that goal. அப்படி இல்லையா இருந்தால் அந்த கோல் வெறும் ஒரு கனவாகவே போயிடும். அப்போது இந்த கோல் எப்படிப்பட்ட ஒரு கோலாக இருக்கணும் அப்படின்னா SMART, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கோல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோலாக இருக்கணும். அந்த கோல் அச்சீவபிளான கோலாக இருக்கணும். அந்த கோல் ஒரு டைம் பவுண்ட் கோலாக இருக்கணும். இந்த மாதிரி SMARTக்கு ஃபுல் அர்த்தம் நாங்கள் சொல்லுவோம். அது இன் சிம்பிள் வேர்ட்ஸ், நான் மார்ஸில் போய் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டா அது அச்சீவபிள் கிடையாது. நம்மளால் என்ன முடியும், நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது இப்படிங்கிறத வச்சு நம்ம கோல் ஃபார்மேஷன் பண்ணும்போது அது ஒரு ஸ்மார்ட் கோலாக இருக்குது. நிறைய நேரத்தில் சொல்லுவேன் நானே, நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் யூ ஆர் மை ரோல் மாடல், உங்களை மாதிரி நாங்கள் ஆகணும், அதுதான் எங்கள் கோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வாழ்க்கையில் இருந்த சேலஞ்சஸ், எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள், என்கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாமே வேறு. அது எல்லாமே உங்கள்கிட்டையும் இருக்குமா அப்படின்னா உண்மையாகவே இல்லை. நிறைய நேரங்களில் பாவர்ட்டி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்திருக்கு. அது இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன அளவுக்கு ரெசிலியன்ஸ் இருக்குமா தெரியாது. ஆனால் என்னை விட வேறு சில டேலண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் ரோல் மாடலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். அதை உங்களோட லைஃபோட எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது. அதே போல் யங்ஸ்டர்ஸ் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் எப்போவுமே சொல்லுவேன், அவுட்டோர் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ், யோகா மாதிரி எக்ஸசைசஸ் ஏதாவது பண்ணலாம். ஆனால் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு யோகா பெருசாக ஒர்க் பண்ணுறது இல்லை. நாங்களே ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும்போது, ஐயோ இல்லைங்க என் பையன் யோகாலாம் பண்ண மாட்டான், உட்காரவே மாட்டேங்கிறான் 5 நிமிஷம், அவனை எப்படி யோகா பண்ண வைக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வித் ப்ராக்டிஸ் அதுவும் வரும். பட் காமனாக சொல்லணும் அப்படின்னா வேர்க்கக்கூடிய எக்ஸசைசஸ் ஏதாவது 30 நிமிடம் தினம்தோறும், அது சில்ட்ரனாக இருக்கட்டும், அடாலசன்ஸாக இருக்கட்டும், இல்லை அடல்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னா தயவு செஞ்சு இன்றைக்கே ஆரம்பிங்க. உங்களோட தினம்தோறும் இருக்கக்கூடிய ஷெட்யூலில் ஒரு 30 நிமிஷம் ஸ்போர்ட்ஸோ இல்லை ரன்னிங்கோ ஜாகிங்கோ சைக்கிளிங்கோ இல்லை ரூமை பூட்டிட்டு டான்ஸ் ஆடுறதோ ஏதோ ஒன்று வேர்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸை நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்மளால அதை பேலன்ஸ் அவுட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட பேஷனை பேரண்ட்ஸ் கிட்ட எந்த விதத்தில் கம்யூனிகேட் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம்? என்னைக்கு என்னோட பேஷனை எப்படி எனக்கு ப்ரொஃபஷனாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த ரூட் எனக்கு தெரியுதோ அன்னைக்கு இதை போய் நான் என் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்டர்நெட்டில் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு ஆசை, டிகிரிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம் இப்படின்லாம் என்கிட்டே கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறது, அதில் எப்படி நான் சக்ஸஸ் ஆகிறது, அதில் எப்படி நான் ஏர்ன் பண்ணுறது, அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது. அப்போ அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் எதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் அதிகமான நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல தெரியுது, ஆனால் என்ன வேணும் அப்படிங்கிறத இன்னும் கன்வின்சிங்காக சொல்ல தெரியலை. ஸோ வித் இம்ப்ரூவ்ட் நாலேஜ் அதை பற்றின விஷயங்களை நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கும் போது இன்னும் பெட்டராக உங்களால் உங்கள் பேரண்ட்ஸை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணி கன்வின்ஸ் பண்ண முடியும். தன்னுடைய குடும்பத்தில் வர பிரச்சனையும் தன்னுடைய குடும்பத்தில் வர சூழ்நிலையும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது? எஸ்பெஷலி அடாலசன்ட் சில்ட்ரன், இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 9th 10th 11th 12th இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீட்டில் கடன்,
எங்களுக்கு வந்து காசு பத்தலை, வாடகை கொடுக்கறதுக்கே காசு இல்லை, அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறாரு, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அவங்க தலைக்குள்ளே குத்துப்பாட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்கிட்ட வந்து அழுத நிறையா குழந்தைகள் இருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த குழந்தைகள்கிட்ட போய் பேசும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் படிப்பை பற்றி பேசுவோம். ஆனால் அந்த செஷன் முடியும் போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு டார்ச்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நிறைய நேரங்களில் இந்த வயசில் அந்த குழந்தைகளால் பெருசாக இதை எதுவுமே பண்ணிட முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குன்னா 1-2 முறை அப்பா அம்மாட்ட சொல்லி பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வர முடியுமான்னு பேசி பார்க்கலாம். இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபோக்கஸை படிப்பில் வைக்கிறது நல்லது. நம்மளோட படிப்பும் நம்மளோட வேலையும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றமும் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்களும் அந்த பிரச்சனையில் போய் மாட்டி உங்கள் வாழ்க்கையும் படிப்பையும் தொலைச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் போயிடும். எத்தனையோ வீடுகளில் வந்து இந்த மாதிரி வீட்டில் வாங்கக்கூடிய கடன்களை வந்து குழந்தைகள் படித்து அழகாக அடைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிள் சைல்டாக நீங்கள் இருக்கணும். இந்த பிரச்சனையில் போய் மாட்டக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இப்போது ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணலாம்? எந்த ஒரு குழந்தைக்குமே 7 to 8 மணி நேர தூக்கம் அவசியம். அது சின்ன கிளாஸாக இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சில குழந்தைங்க சொல்லுவாங்க, மேம் நான் 12th இருக்கேன், நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன், மீதி நேரம்லாம் நான் படிக்கிறேன். நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணுமா இருந்தால் 7 to 8 hours தூங்கணும். ஸோ அந்த தூக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நைட்டில் கண்டினியூஸாக 6 hours, ஸ்கூல் விட்டு வந்து ஒரு 2 hours, மொத்தம் வந்து 8 ஹவர்ஸ்னால் கூட அதுவும் ஓகே தான். பட் முடிஞ்ச அளவுக்கு அட் அ ஸ்ட்ரெச் நைட்டில் நீங்கள் ஒரு 7 hours தூங்கி பழகுனீங்கன்னா உங்களோட மெமரி ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். 1. 2வது, நம்ம ஹெல்தியான சாப்பாடை சாப்பிடணும். எஸ்பெஷலி 10th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சாப்பாடை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், டைஃபாய்ட், ஜாண்டிஸ் இந்த மாதிரியான பெரிய நோய்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும், படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் கண்டிப்பாக சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு சுகர் இன்டேக்கை நீங்கள் குறைக்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது, உங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது வந்து ஸ்டடி டைமை விட எப்போவுமே கம்மியாக இருக்கணும். ஸ்டடி டைமை விட ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் எக்ஸாமுக்கு போகும்போது படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும், ஞாபகமே வராத மாதிரி இருக்கும். ஸோ படித்தது ஞாபகம் இருக்கணுமா இருந்தால் நீங்கள் தினம்தோறும் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் டிவியோ ஃபோனோ யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பாதி நேரம் தான் ஸ்க்ரீன் டைமாக இருக்கணும். ஸ்கூலில் இருக்கிற நேரத்தை நம்ம ஸ்டடி டைம்னு சொல்கிறோமா? இல்லை, வீட்டில் வந்து புக்கை திறந்து படிக்கிற நேரத்தை தான் ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 மணி நேர படிப்பு, 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம், கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், நல்ல ஆகாரம், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை நெய்பராக இருக்கட்டும், என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன், ஏன் இதை எடுக்கிறது தானே அதை எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கன்ஃபியூஸில் இருந்தோ இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோ வெளியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை எப்படி எடுக்க வைக்கிறது? எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நம்மளுக்கு வந்து கெரியர் சாய்ஸ், கெரியர் ரிலேட்டட் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த அட்வைஸை நம்ம எடுத்துக்கிறதும் விடுறதும் செய்யலாம். இப்போ ஒரு பேங்கிங் வேலை செய்கிற ஒரு மாமா நம்ம வீட்டுக்கு வர்றாரு, அவர் சாஃப்ட்வேரை பற்றி பேசுகிறாரு, சாஃப்ட்வேரை பற்றி அட்வைஸ் கொடுக்குறாருன்னா அந்த அட்வைஸை நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க. அவங்க சும்மா இன்றைக்கி ட்ரெண்டு ஏஐ தான், அதனால் நம்ம அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடும். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஆனால் எப்போவுமே ஒரு கரியர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரியர்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து மீட் பண்ணி அவங்க அந்த தொழிலை எப்படி செய்கிறாங்க, என்ன படித்தாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அந்த ஒர்க்கில் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது நம்ம ரிலேட்டிவ்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சொந்தக்காரங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தால் சைக்காலஜி பற்றி அட்வைஸ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் பற்றி கொடுக்கலாம். ஏன்னா நான் அதை தான் செய்துட்ருக்கிறேன், அதுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி நான் சில விஷயங்களை அட்வைஸாக கொடுக்கறது தப்பாக இருக்கும். வேர்ல்டு வைட் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்? எவ்ரிவேர் இட்ஸ் வெரி வெரி பேட் ஆஃப்டர் கோவிட். கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா
மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதுதான் அடுத்த பேண்டமிக்காகவும் இருக்கும் அப்படின்னு உலக நாடுகளும் சொல்கிறாங்க. அதாவது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா மேத்ஸ் சயின்ஸ் சுத்தமாக வரவே மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போக இன்ட்ரெஸ்டே இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்காங்க. ஏழைகள் வீட்லேயும் இருக்காங்க, பணக்காரங்க வீட்லேயும் இருக்காங்க. அண்ட் அம்மா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டிருக்கு. வேலைக்கு போகிறவங்களோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இந்தியா வந்து ஃபினான்ஷியலி உண்மையாகவே மற்ற நாடுகளை விட ரொம்ப பெட்டராக இருக்குது. அதனால் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே கொஞ்சம் குறைவு. ஆனால் உண்மையாகவே எனக்கு கனடாவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆஸ்திரேலியா பெட்டர். ஆனால் எனக்கு கனடாவில் ஆன்லைனில் என்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் அதிகமான ஃபினான்ஷியல் ட்ரபிளில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்களால திரும்ப ஊருக்கும் வர முடியல, ஏன்னா நிறைய செலவு பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கல்ச்சர், நம்ம வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலி பெட்டர். ஏன்னா இங்கே நமக்கு ஆடி பாட தெரியும், வாய் விட்டு அழ தெரியும். ஒரு ஃபியூனரலில் வெளிநாடுகளில் போய் பாருங்கள், ஃபியூனரலில் கூட வாய் விட்டு அழமாட்டாங்க, அப்படியே இறுக்கமாக தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்தியன்ஸ் ஆர் வெரி வெரி எக்ஸ்பிரசிவ் when it comes to emotions. எல்லாரும் இங்கு ஹாப்பி, காரணம் நம்ம ஜிபி. சமைக்க மிகவும் ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. சில்லி சிக்கன், சில்லி கோபி, மீன் வறுவல், தினமும் சாப்பிட தோணும். இன்னும் என்ன வேணும்? ஜிபி மசாலா மட்டும் போதும். ஜிபி மசாலா. Jain brand JB Masala, family's favorite masala.